அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல பார்க்க போறது தேங்காய் சேர்க்காத புதினா சட்னி. இது இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ்ங்க. வாங்க புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில தேவையான அளவு எண்ணெய், முதல்ல 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸ்லோலே வச்சு மிளகாய் கலர் மாறாத மாதிரி வதக்கிக்கோங்க. நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியா கூட போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாயை வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அடுத்தது 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. உளுந்து நல்ல கலர் மாறிடுச்சு. அடுத்தது 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது புதினா சேர்த்துக்கலாம். புதினாவை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு போடுங்க. 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். புதினாவை லேசா வதக்கினா போடுங்க. ரொம்ப வதக்குனீங்கன்னா வாசனை போயிடும். வழக்கமா தேங்காய் போட்டு செய்யற புதினா சட்னியை விட இந்த புதினா சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு, வதக்கின மிளகாயோட சேர்த்து மிக்சியில இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சிக்கலாங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, போதும். இப்ப மிக்சியில எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. இப்ப கடுகும் கருவேப்பிலையும் போட்டு புதினா சட்னி தாளிச்சிடலாங்க. இப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.